ஹலோ தோஸ்தோ, வெல்கம் டு அரிஸ்டம் குக்கிங் சேனல். இன்றைக்கி வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் 50 சப்ஸ்கிரைபர்ஸ். எல்லாமே வந்து சடனாக வந்து நான் நேற்று 400 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்துச்சு. என்னோடய ஃப்ரெண்டுகிட்ட கூட நான் சொல்லிகிட்டு இருந்தேன், இன்னும் 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வர்றதுக்கு எப்படியும் 1 மந்த் ஆயிரும் அப்படின்ட்டா. நான் ஒரே நாளில் வந்து அல்ஹம்துலில்லாஹ் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கூட்டிட்டாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. இந்த விலாக் வந்து மண்டே எடுத்தது தான். மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து முட்டை தோசை போட்டு சாப்பிட்டோம். நேற்று என்னோடய ஹஸ்பண்டும் லீவு. ஆனால் அப்பா வந்து ஊருக்கு போயிருக்கிறாங்களா, அதனால் எனக்கு சப்போர்ட்டாக வந்து ஹஸ்பண்ட் வந்து நேற்று லீவ் எடுத்திருந்தாங்க. லஞ்சுக்கு வந்து நாங்கள் கத்திரிக்காய் சாம்பார் தான் வச்சுருந்தோம். கத்திரிக்காய் சாம்பாரில் தக்காளி இப்போ ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குதுல்ல தோஸ்தோ, ஆனால் வந்து தக்காளி போடாமையே நான் வந்து சாம்பார் செஞ்சு முடிச்சிட்டேன். லாஸ்ட்டாக தாளித்து இழித்து முடித்ததுக்கப்புறம் தான் ஞாபகம் வருது, தக்காளி போடலையே அப்படிங்கிற மாதிரி. ஐயோ, ஃப்ரிட்ஜுக்குள்ளே தக்காளி அவ்வளோ வச்சுருக்குறோமே, தக்காளி போடலையே அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி நீங்களாம் வந்து ஏதாவது ஒரு குழம்போ ஏதோ ஒன்று வைக்கிறப்போ மெயின் இன்க்ரீடியன்ட் அது தக்காளி இல்லாமல் கூட செய்யலாம். ஆனாலுமே வந்து இப்படி மறந்து செஞ்ச ஏதாவது இன்சிடென்ட்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்களும் என்னோட சேர்ந்து கமெண்ட் பண்ணுங்கள். லஞ்சுக்கு வந்து அதான் கத்திரிக்காய் சாம்பாரும் வந்து சிக்கன் 65 சண்டே வாங்கினா சிக்கன் 65 மசாலா தடவி வச்சுருந்தேன், மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். அதுதான் வந்து லஞ்சுக்கும் நாங்கள் வந்து வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் மெயினாக ஒரு விஷயம் என்னென்னா, நம்மளுக்கு வந்து மாம்பழம் கிடச்சிருந்தது. அப்பா வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நான் மாம்பழம் பார்த்தோன்னே ஷாக்கு. என்னடா மாம்பழம் சீசன் முடிஞ்சிருச்சு, அப்படி இருந்துமே மாம்பழம் வந்துருச்சு அப்படிங்கிறது மாதிரி. ஆமாம்மா, இது லாஸ்ட்டாக வந்திருந்தது அப்படிங்கிற மாதிரி. நம்மளுக்கு அந்த மாம்பழத்தோட வெரைட்டிஸ்லாம் தெரியாது, ஆனால் வந்து பிடிக்கும்னா என்ன, ஒரு மாம்பழம் உட்காந்து சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. குட்டீஸுங்களுக்கு கட் பண்ணி கொடுக்குறதோட நம்மளும் ஒரு 2-3 பீஸ் எடுத்து சாப்பிட்டுக்கிறது தான். நம்மளுக்குன்னு சொல்லி தனியாக எடுத்துலாம் சாப்பிட மாட்டோம். அவங்களுக்கு கொடுக்குறதோட எடுத்து நம்மளும் சாப்பிட்டுக்கிறது தான். இந்த மாதிரி தான் அல்ஹம்துலில்லாஹ் லஞ்ச் வந்து சாம்பார் வச்சு சிக்கன் 65 வச்சு அப்பளமும் பொரித்து சூப்பராக மாம்பழமும் வச்சு சாப்பிட்டோம். அதுதான் சூப்பரான அது அங்கே மெயினே. ஓகே, ஒன்ஸ் அகெயின் வந்து தேங்க்ஸ் ஃபார் 50 சப்ஸ்கிரைபர்ஸ். நம்மளோட ஃபேமிலி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஓகே, வேறு ஒரு விலாகில் மீட் பண்ணலாம். பாய் தோஸ்த்.